கடந்த ஒரு மாசமா சங்கிகளோட ஐடிக்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னா அதுல கும்பமேளா வீடியோவை தான் பயங்கரமா ஷேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்து பண்டிகையோட பெருமையை பாத்தீங்களா, 50 கோடி பேர் வந்திருக்காங்க. இதே மாதிரி உலகத்துல எந்த நிகழ்ச்சிக்காவது இப்படி மக்கள் கூடி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருமையா பதிவிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கும்பமேளா ஒட்டி பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு உயிர்களை பலியாகிறத நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது சார்ந்த வீடியோக்களும் வெளியே வந்துட்டு இருக்கிற சமயத்துல இப்போ இன்னொரு செய்தி அப்படிங்கிறது நமக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. அதாவது கும்பமேளா நடக்கிற பிரகேராஜ் பகுதியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே முற்றிலும் குளிக்கிறதுக்கு தகுதியற்றவை அப்படின்னு சொல்லி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அறிக்கை விட்டுருக்காங்க. இதுதான் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குது. இது சார்ந்து பிப்ரவரி 3ஆம் தேதியே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை தான் பிப்ரவரி 17ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட அளிச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வெளியாகி தான் பரபரப்பு ஏற்படுத்திருக்குது. அதாவது அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கும்பமேளால இருக்கிற தண்ணியில ஃபேக்கல் காலிஃபார்ம் அப்படிங்கிற நச்சு பாக்டீரியா அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, 100 மில்லி லிட்டர் தண்ணியில 250 யூனிட்டுக்கு இந்த பாக்டீரியா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பிரகேராஜ் தண்ணியில அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பாக்டீரியாக்கள் இருக்குது. எனவே இந்த தண்ணியானது குளிக்கிறதுக்கு தகுதியற்றது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த செய்தியை பலரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல் காலிஃபார்ம் அப்படிங்கிற பாக்டீரியா மனிதர்களோட விலங்குகளோட மலக்குடல்ல உருவாகக்கூடிய பாக்டீரியா அப்படின்னும், இந்த பாக்டீரியா மனித உயிருக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இந்த தண்ணியில தான் இவங்க சொல்ற மாதிரி 50 கோடி மக்கள் குளிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மேலும் பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாமே இந்த தண்ணியில தானே குளிச்சிருக்காங்க, இதைத்தான் பெருமையா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனவே மாசு கலந்த நச்சு பாக்டீரியா கலந்த தண்ணியில தான் மக்கள் நீராடுறதுக்கு ஊபியோட அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாவது டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தண்ணியோட தரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இல்ல அதிகமான மக்கள் வரதுனால தான் இங்க பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாலுமே தினம் அந்த தண்ணியை ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பேர் வராங்களே, இதனால எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்குது, அந்த தண்ணியில செருப்பு, துணி அப்படின்னு சொல்லி எல்லாமே மிதக்குது, இதை நம்ம எப்படி சுத்தம் பண்ண போறோம், மக்களுக்கு குடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம நல்ல தண்ணியை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோகியோட உத்தரப்பிரதேச அரசு யோசிக்கவே கிடையாது. அதனுடைய பிரதிபலனா தான் இப்போ நச்சு மிகுந்த பாக்டீரியா தொற்று இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. சரி, இப்பதான் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை கொடுத்திருக்காங்களே, இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. மாறா இந்த குற்றச்சாட்டுகளை ஒட்டி யோகி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தண்ணி மாசுபட்டெல்லாம் இல்ல, இது 100% சுத்தமானது, ஏன் மக்கள் குடிக்கிறதுக்குமே தகுதியானது அப்படின்னு சொல்லி ஒரு மொரட்டு முட்டை கொடுத்து வச்சிருக்காரு. சரிப்பா, ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டா ஆதாரம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிருக்காரு. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையா ஆராய்ச்சி பண்ணி அதை உறுதிப்படுத்தி இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட அளிச்சிருக்காங்க. அதுல விசாரணை தொடங்க இருக்கிற சமயத்துல இப்போ யோகி இப்படி விதவிதமான முட்டை கொடுத்து வச்சிருக்காரு. இவரு என்ன முட்டு கொடுத்தாலும் சரி, அங்க அசுத்தமானதான், அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதா நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இல்லாம இந்த கும்பமேளா ஒட்டி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதுங்க. தீ விபத்துனால உயிரிழப்பு, கூட்ட நெரிசலால உயிரிழப்பு, இப்போ புதுசா ட்ரெயின்ல இடம் கிடைக்காம ஏசி பெட்டிகளோட கண்ணாடியை உடைச்சி, பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சி அதுல பயணிக்க நிலைமையில ஏற்பட்டிருக்குது. அதை பத்தி ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணி போட்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடியுமே இந்த கண்ணாடி உடைப்பு சம்பவம் அப்படிங்கிறதும், ரயில் நிலையங்கள்ல கூட்ட நெரிசல் ஏற்படுறது அப்படிங்கிறதும் தொடர்கதையா மாறிட்டே தான் இருக்குது. ஆக இதுக்குமே டபுள் இன்ஜின் சர்க்கார் எந்தவித நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும் போது இப்போ சுத்தமான தண்ணியை வழங்குறதுலயுமே உத்தரப்பிரதேச அரசும் ஒன்றிய அரசும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் நம்ம முன்னாடி குறிப்பிட்ட வீடியோவிலேயே ஒரு இன்ஸ்டா பிரபலம் இந்த கும்பமேளா நீர்ல மனித கழிவுகள் கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியா வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா உத்தரப்பிரதேச அரசு சார்பா என்ன சொல்றாங்கன்னா, அங்க 1.5 லட்சம் டாய்லெட் அங்க கட்டி வச்சிருக்கிறோம்னு பேசுறாங்க. ஆக முறையா தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாம, முறையான வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுக்காம மக்களை கஷ்டப்படுத்தின யோகி அரசு இப்போ நச்சு கலந்த தண்ணியில மக்களை குளிக்க வச்சு மக்களுக்கு நோய் தொற்று உண்டாகக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் யோகி அரசுக்கு கவலையே கிடையாதுங்க. ஏன்னா இத்தனை கோடி மக்கள் கூடி இருக்கிறாங்க அப்படிங்கறது அவர் பெருமையா பேசிட்டு இருக்காரு. நாங்க இந்த கும்பமேளாவுக்கு 1500 கோடியை செலவு பண்ணிருக்கிறோம். ஆனா வந்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் கோடி வருவாய் கிடைச்சிருக்குதுங்க. இது நாட்டுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? இந்தியாவோட கலாச்சாரத்தையும் மரபுகளையும் மதிக்கிறது, பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்துறத கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவ்வளவு பேரை கூட்டி காட்டி இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் சுகாதாரமான நீரையும் வழங்கி இருக்கிறீங்களா அப்படிங்கறதா நம்முடைய கேள்வியா இருக்குது. அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திட்டு இப்போ மக்கள் மட்டும் அதிகமா வந்திருக்கிறாங்க, ஆதரவை பாத்தீங்களா அப்படின்னு பெருமை பேசுறதெல்லாம் வெத்து பெருமிதமா தான் இருக்குது. 1500 கோடி செலவு பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்
குறைபாடுகள் என்ன இருக்குதுன்னு தெரியல. 3.5 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதை வச்சுனாச்சும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கும்பமேளாவே முடிய போகுது. இன்ன வரைக்குமே உயிரிழப்புகளும் மக்கள் பாதிக்கப்படுறதும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கோ இல்ல நெறிமுறைப்படுத்துறதுக்கோ யோகி அரசு இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. இதுல இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது கும்பமேளா ஆரம்பிக்கும் போது விஐபிகளுக்கு தனி வழியும் ஏழை எளிய மக்களுக்கு தனி வழியும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க குளிக்கிறதுக்கு வேற இடம், இவங்க குளிக்கிறதுக்கு வேற இடம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட இது வரைக்கும் அறிக்கை வெளியிடல. அந்த கூட்ட நெரிசலுக்குமே ஏழை எளிய மக்களுக்கு முறையான வழித்தட வசதி ஏற்படுத்தி கொடுக்காததுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக மோடியோ அமித்ஷாவோ அம்பானியோ இன்ன பிற மோடிக்கு நெருக்கமான தொழிலதிபர்களோ அரசியல் கட்சி தலைவர்களோ உள்ளூர் கட்சி தலைவர்களோ குளிக்கிறதுக்காக விஐபி வழித்தடங்களை ஏற்படுத்தி தனியா இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற யோகி அரசு அதிகமா வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. ஆக மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருச்சு, இதுதாங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட உணர்வு அப்படின்னு பேசக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்தவங்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரா, சுகாதாரமான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரா, முக்கியமா மன நிம்மதியை கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் யோகி தனக்கு தானே கேட்டுக்க வேண்டிய கேள்விகளா இருக்குது. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு தண்ணியே சுத்தமானதுதான், இவங்க தான் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்து மேலேயே குற்றம் சாட்டுறாருன்னா அப்ப யோகி எவ்வளவு பெரிய ஆளுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.